ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய சேலத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் புது வீடு கட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்திற்கு நள்ளிரவு நேரத்தில் 2-3 வாலிபர்கள் போய் தூங்கும்போது நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சல் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ள படம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய சேலத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 2022ஆம் காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது ஆகாஷ் அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 2022ஆம் காலகட்டம் இவருக்கும் இவருடைய நண்பர்களுக்கும் நடந்ததுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஆகாஷ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேலத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் அப்பா அம்மாவோடு வச்சுட்டு இருக்காருங்க. அதே நேரத்தில் அந்த கிராமத்தில் ஆகாஷுக்கு உற்ற நண்பன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா தேவா அப்படிங்கிற நபருங்க. இந்த தேவா ஆகாஷோடு சிறு வயதிலிருந்தே நண்பருங்க. ஒரே பள்ளிக்கூடம், ஒரே கல்லூரி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் சொந்தக்காரங்க அப்படின்னே சொல்லலாங்க. இப்படி இருக்கும்போது 2022ஆம் காலகட்டம் தேவாவினுடைய பெற்றோர்கள் ஒரு பெரிய வீடு ஒன்று கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே தேவாவினுடைய குடும்பத்தார் இருக்கிறது ஒரு ஓட்டு வீடு தாங்க. அருகாமையிலேயே ஒரு 4 சென்ட் இடத்துல அந்த டூப்ளெக்ஸ் வீடை அவங்களுடைய அப்பா அம்மா கட்டிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் கிராமத்தில் எல்லாம் ஒரு வீடு கட்டி முடிக்கணும் அப்படின்னா 1 வருடம் 2 வருடங்கள் கூட சில குடும்பங்கள் பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வரும்போது அப்பப்போ அந்த வீட்டுக்கு தேவையான கட்டட வேலைகளை செஞ்சு முடிப்பாங்க. அதனால தான் 2 வருடங்களுக்கு மேலே டைம் எடுத்து அந்த வீடை பார்த்து செய்வாங்க. அதே மாதிரி தான் இந்த தேவாவினுடைய பெற்றோர்கள் அந்த கனவு இல்லத்தை டூப்ளெக்ஸ் ஹவுஸாக வடிவமைச்சு கிட்டத்தட்ட ஒரு 75% வேலையெல்லாம் முடிஞ்சுங்க. வீட்டினுடைய கீழ் கிரவுண்ட் மற்றும் மேல் கிரவுண்டில் டைல்ஸ் வேலையெல்லாம் முடிஞ்சு பெயிண்ட் மட்டும் தாங்க அடிக்காமல் இருக்காங்க. இந்த டைமில் இந்த தேவா மற்றும் ஆகாஷ் 2 பேரும் நைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புது வீட்டில் தான் போய் தூங்குவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இவங்க தூங்குவதற்கு நைட்டு 11 மணி 12 மணி ஆயிருங்க. ஃபோனில் பேசிட்டு கேம் விளையாண்டுட்டு அவங்களுடைய சொந்த வீட்டில் தூங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அப்பா அம்மா திட்டுவாங்க. அதனால் ஆகாஷ் மற்றும் தேவா இரவு நேரம் ஆச்சு அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கட்டிட வேலை செய்யக்கூடிய வீட்டில் தாங்க போய் தூங்குவது வழக்கம். அவங்க 2 பேர் மட்டும் இல்லாமல் ஒரு சில நாட்களில் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட வந்து தூங்குவது வழக்கங்க. தேவாவுடைய பெற்றோர்கள் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. சொந்தக்கார பசங்க தானே, தூங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அவங்க கட்டிட்டு இருக்கக்கூடிய வீட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க. கீழே வந்து கிச்சன், அப்புறம் ஒரு பெட்ரூம், ஒரு பெரிய ஹாலுங்க. மேலே வந்து 2 பெட்ரூம், அப்புறம் பால்கனி எல்லாம் இருக்குங்க. இந்த வீட்டில் பெரும்பாலும் தேவா மற்றும் ஆகாஷ் இல்லாமல் இன்னொரு உற்ற நண்பன் 2 பேர்த்துக்கும் ஒருத்தர் இருக்காருங்க. அவரும் ஒரு சில நாட்களில் வந்து இங்கே தூங்குவது வழக்கங்க. அப்படி தூங்கினாலும் கூட தேவா மற்றும் ஆகாஷ் அந்த வீட்டினுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தாங்க தூங்குவாங்க. அந்த இன்னொரு நண்பன் சொன்னல, அவருடைய பேர் பிரேம்ங்க. அந்த நபர் இந்த வீட்டில் வந்து தூங்குனாலும் கூட கிரவுண்ட் ஃப்ளோரில் தனியாக தாங்க தூங்குவார். அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பிரேம் அப்படிங்கிற நபர் காதலிச்சிட்டு இருந்திருக்காருங்க. நைட்டு எந்த டைம் அப்படி சொல்லிட்டு தெரியாமல் விடிய காதலியோடு பேசுவது வழக்கங்க. இந்த ஆகாஷ் மற்றும் தேவாவோடு தூங்கினார் அப்படின்னா பேசிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால தொந்தரவாகும் அப்படி சொல்லிட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் தாங்க தூங்குவார். அதற்கடுத்து அந்த காதலியோடு டைம் தெரியாமல் பேசி முடிச்சுட்டு தூக்கம் வரும்போது தூங்குவது வழக்கங்க. அதனால் அவர் வந்தார் அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் படுக்க வச்சுருவாங்க. இப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த வீடு கட்டிருக்கக்கூடிய அந்த தெருவிலிருந்து அடுத்த தெருவில் ஒரு டெத் ஒன்று ஆயிருதுங்க. அந்த இறந்து போன நபருக்கு 40-45 வயது இருக்குங்க. 2 பசங்களில் ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்காருங்க. இன்னொரு பையன் ஹைதராபாத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இந்த உள்ளூரில் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பையனும் ஆகாஷ் மற்றும் தேவாவுக்கு ஃப்ரெண்டு மாதிரி தாங்க. இப்படி இருக்கும்போது அந்த 45 வயது தக்க அந்த கல்லூரி போகக்கூடிய பையனுடைய அப்பா இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் தெரியுதுங்க. சரி, அந்த வீட்டுக்கு போய் நண்பனுக்கு உதவி செய்யலாம், துக்கம் அனுசரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆகாஷ், தேவா மற்ற நண்பர்கள் எல்லாமே அந்த அடுத்த தெருவில் இருக்கக்கூடிய இறந்து போன நபருடைய வீட்டுக்கு போறாங்க.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 45 வயதில் அந்த நபர் ஏன் இறந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப வருடங்களாகவே நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்திருக்காருங்க. கடைசியாக முடியாம தாங்க அந்த நபர் இறந்து போயிருக்காரு. அப்போதுதான் இந்த தேவா மற்றும் ஆகாஷ் நண்பர்கள் எல்லாமே அந்த துக்கம் விசாரிப்பதற்காக அங்கே போகிறாங்க. பொதுவாக கிராமத்தில் எல்லாம் யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அன்றைய நாளே அடக்கம் செய்ய மாட்டாங்க. அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுவது வழக்கங்க. அதே மாதிரி அன்றைய நாளும் அடுத்த நாள் மாலை 4 மணி வரைக்கும் இந்த ஆகாஷ் தேவா எல்லா வேலைகளையும் அந்த துக்க வீட்டில் எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஹைதராபாத்தில் வேலை செஞ்சுட்டு அந்த இறந்தவருடைய மூத்த மகனும் வந்துட்டாருங்க. அடுத்த நாள் மாலை 4 மணி தோராயமாக அந்த இறந்தவருடைய சடலத்தை எடுத்துட்டு அந்த கிராமத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. கடைசி வரைக்கும் இந்த தேவா ஆகாஷ் எல்லாரும் போய் அந்த நபரை நல்லடக்கம் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு மறுபடியும் துக்கம் நடந்த அந்த வீட்டுக்கே போறாங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்த பிணத்தை எடுத்து போய் அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அன்றைய இரவு நிறைய சடங்குகள்லாம் இருக்கும். அதுக்கும் போய் உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் மற்றும் தேவா அங்கே போறாங்க. அப்போ அந்த துக்க வீட்டுக்கு வந்த நிறைய பெரியவங்க சில பேருங்க 10 மணி ஆயிடுச்சுங்க நைட்டு. ஏதோ தேவைப்படுற மாதிரி அலமோதி யார்கிட்டயே கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் இந்த ஆகாஷ் அப்படிங்கிறவர் போய் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. ஒன்றுமில்லப்பா, கேட்கறதுக்கு சங்கடமாக தான் இருக்குது, சரக்கு வேணும்ப்பா, சின்ன கிராமம் அப்படிங்கிற காரணத்தில் நீங்கள் டாஸ்மாக் இல்லையாட்டிருக்கு, பக்கத்தூரில் போய் எங்களுக்காக வாங்கிட்டு வரீங்களா, பிளாக்ல கிடைச்சாலும் பரவாயில்ல காசு கொடுக்குற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வெளியூர்காரங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து சரின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு 4 பேர் 2 பைக் எடுத்துட்டு பக்கத்து ஊரில் ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சிட்டி மாதிரி இருக்குங்க. அங்கே போய் டாஸ்மாக்ல பிளாக்ல வந்து சரக்கு கொடுப்பாங்க, போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு 4 பேர் 2 பைக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஆகாஷ் மற்றும் தேவா ஒரு பைக்லையும் பிரேம் மற்றும் இன்னொரு நபர் இன்னொரு பைக்லையும் எடுத்துட்டு நேரா அந்த 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த ஊரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த இறந்து போன நபரை எடுத்து போய் அடக்கம் பண்ணாங்க இல்லையா அந்த சுடுகாடு, அந்த சுடுகாடு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டாஸ்மாக் கடைக்கு போகக்கூடிய அந்த சிட்டிக்கு போகணும் அப்படின்னா அந்த சுடுகாட்டு வழியை தாண்டி தாங்க போகணும். பெரும்பாலும் இன்னும் தமிழக கிராமங்களில் நிறைய ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா பேருந்து நிறுத்தத்திலிருந்து போகும்போது சுடுகாட்டை தாண்டி போக வேண்டிய கட்டாயம் தாங்க இருக்கு. அந்த காலத்தில் ஏன் அப்படி வடிவமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதே மாதிரி தான் இந்த ஆகாஷனுடைய கிராமமும் இருந்திருக்குங்க. போகும்போது 2 பைக்கில் 4 பேர் போன காரணத்தினால எதுவும் பெருசாக தெரியலிங்க. கரெக்டாக அந்த சிட்டிமா இருக்கக்கூடிய பகுதிக்கு போயிட்டு பிளாக்ல சரக்கெல்லாம் வாங்கிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க அந்த 2 பைக்லையும். அப்படி வரும்போது சுடுகாட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியேங்க இந்த ஆகாஷ் அப்படிங்கிற நபருக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்குங்க. அந்த ஃபோனை அட்டன் பண்ண உடனே புது நம்பர்லேருந்து யாரோ கூப்பிட்டுருக்காங்க. யார் நீங்கள் அப்படி சொல்லி கேட்கும்போது எதிர்த்தரப்புலேருந்து பேசுகிற நபர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சரக்கு வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கீங்கன்னு தெரியும், நானும் இப்போதான்ப்பா வந்தேன் துக்கம் விசாரிப்பதற்காக, எனக்கும் வேணும்ப்பா, நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா வந்த உடனே நான் காசு கொடுத்துட்றேன், திரும்ப வந்துட்டீங்கன்னா போகிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் பேசியிருக்காருங்க. சரின்னு சொல்லிட்டு ஆகாஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த 2 பைக்கில் வந்து இன்னொரு பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்பி ஊருக்குள்ளே போங்கடா, நான் போய் சரக்கு இன்னும் வேணுமா அவன் போய் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க. உடனே பிரேம் மற்றும் இன்னொரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா நேராக அந்த வில்லேஜை நோக்கி போயிட்டாங்க. அப்போது தேவா மற்றும் ஆகாஷ் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிக்கே போயிட்டு அந்த நபர் கேட்ட சரக்கை மறுபடியும் வாங்கிட்டு அந்த சுடுகாட்டு வழியாக வர்றாங்க. அவங்க திரும்ப ரிட்டர்ன் வரும்போது நைட்டு 11:30 மணி தோராயமாக இருக்குங்க. அப்போது தேவா தாங்க பைக் ஓட்டிட்டு இருக்காரு. ஆகாஷ் பின்னாடி உட்காந்துட்டு வந்த காரணத்தினால அந்த சுடுகாட்டை கிராஸ் பண்ணும்போது ஆகாஷுக்கு யதார்த்தமாக அந்த நபர் எடுத்து போய் அடக்கம் பண்ணாங்கல்ல அந்த சமாதியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாருங்க. திரும்பி பார்க்கும்போது ஆகாஷுக்கு தன்னுடைய வாழ்நாளில் பார்க்கவே முடியாத காட்சி அப்படின்னு சொல்லலாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த புதைக்கப்பட்ட 45 வயது தக்க நபர் இருக்கார்ல அந்த நபருடைய சமாதிக்கு பக்கத்தில் வெள்ளை வேஷ்டி சட்டை போட்ட மாதிரி ஒரு விகாரமான உருவத்தோற்றங்க. இறந்து போன நபர் நோய்வாய்ப்பட்டு பெட்லேயே இருந்தார்ல, ஹேர் கட்லாம் பண்ணாமல் பெண்கள் மாதிரி முடி நீளமாக இருக்குமாமங்க. அந்த முடி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்காரமாக முன்னாடி முகத்துக்கு முன்னாடி தொங்க விட்ட மாதிரி அந்த உருவம் நிற்குதுங்க. இதை யதார்த்தமாக பார்த்தா ஆகாஷுக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போச்சுங்க. உடனே தேவா கிட்ட வண்டியை வேகமாக ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாருங்க. தேவாவுக்கு ஒன்றும் புரியாமல் என்னடாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றுமில்ல, வேகமாக போன்னு கத்துறாருங்க. அதற்கு பிறகு தேவா அதை புரிஞ்சுக்கிட்டு வேகமாக நேராக வந்து பார்த்தீங்கன்னா துக்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. வர்ற வரைக்குமே ஆகாஷுக்கு உடம்பெல்லாம் படபடத்து போய் விறுவிறுத்து போச்சுங்க. பைக்கை விட்டு கீழே இறங்கி சரக்கு எல்லாத்தையுமே அந்த பெரியவங்ககிட்ட கொடுத்துட்டு பிரேம் மற்றும் இன்னொருத்தர் வந்தாங்கல்ல அந்த பைக்கில் அந்த பைக்காரங்கிட்ட போய் சொல்கிறாருங்க, இப்படி அந்த உருவத்தை பார்த்தண்டா, இறந்து போன நபருடைய சமாதிக்கு பக்கத்தில் இந்த நபருடைய உருவமா அல்லது வேற யாருடைய உருவமானு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிரேம் மற்றும் மற்ற நண்பர்கள் சிரிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இருக்காதா, உன்னுடைய கற்பனையாக தான் இருக்கக்கூடும், 2 நாள் இந்த இறந்தவருடைய முகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிணமா வைக்கும் போது பார்த்துருப்பார்ல, அதனால உன்னுடைய கற்பனையாக தான் இது இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சிருக்காங்க. ஆனால் ஆகாஷ் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலைங்க. ஏன்னா அந்த உருவத்தை தத்ரூபமாக பார்த்தாரு. அதற்கு பிறகு ஒருவேளை நம்ம கற்பனையாக தான் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசை அவரே சமாதானப்படுத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. அதற்கு பிறகு அன்றைய நாள் இரவு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த புது வீடு கட்டிடம் செய்யக்கூடிய தேவாவுடைய வீட்டுக்கு போய் தூங்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது பிரேம், ஆகாஷ் மற்றும் தேவா 3 பேர் தாங்க போகிறாங்க. எப்போதும் போல தேவா மற்றும் ஆகாஷ் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிரேம் அப்படிங்கிறவர் தன்னுடைய காதலியோடு பேசுவதற்காக அந்த ஹாலில் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பேசிகிட்டே இருந்திருக்காருங்க. நைட்டு ஒரு 1:30 மணி 2 மணி தோராயமாக இருக்குங்க. திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாமே பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா தெருநாய்கள் இப்படி பயங்கரமாக உலகிட்டு கூச்சல் எடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு
தூங்கவே முடியலைங்க அந்த சத்தத்தை கேட்டு. ஆகாஷ் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் படுத்திருக்காரு. எந்திரிச்சு போய் பால்கனி டோரை ஓப்பன் பண்ணி பால்கனி சைடு நின்று எட்டி பார்க்குறாருங்க. எட்டி பார்க்கும்போது ஆகாஷுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த புது வீடு கட்டியிருக்கக்கூடிய இந்த வீட்டினுடைய கடைசி தெரு முனைங்க. அந்த தெருவினுடைய கடைசி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த நாய்கள் நின்று ஆக்ரோஷமாக குலைச்சிட்டு இருக்குங்க. சில நாய்கள் ஊழகிட்டு இருக்கு. இதை யதார்த்தமாக பார்த்துட்டு இருந்து எதை பார்த்து ஊழகிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் உத்து பார்க்குறாருங்க. ஆனால் அந்த டேர்னிங் அப்படிங்கிற காரணத்தினால நாய்கள் எதை பார்த்து கத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியலைங்க. அங்கே ஒரு வீடு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடத்துக்கு மேலே நின்று பார்த்துட்டு அதற்கு பிறகு தேவா பக்கத்தில் வந்து பெருசுப்படுத்தாமல் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு தகவல் ஒன்று வருதுங்க. அந்த இறந்து போன நபருக்கு 3வது நாள் பால் ஊற்றுவாங்க. அந்த விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச காரணத்தினால நாமும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாருங்க. 3வது நாள் எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த இறந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் தான் எடுத்து போய் அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா 3வது நாள் ஆயிரும் இல்லையா? ஸோ அதனால் குளிச்சு முடிச்சுட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா உற்றார் உறவினரோடு அந்த சுடுகாட்டுக்கு அந்த சமாதிக்கு பால் ஊற்ற கிளம்புறாங்க இந்த ஆகாஷ், தேவா எல்லாருமே. அந்த டைமில் நேராக அந்த இறந்து போன நபருடைய சமாதிக்கு பால் ஊற்றிட்டு இருக்காங்க மகன்கள்லாம் சேர்த்துட்டு. அப்போது இந்த ஆகாஷ் மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நைட்டு அந்த உருவத்தை பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாருங்க. கரெக்டாக அந்த 45 வயது நபரை புதைச்ச அந்த இடத்துல இருந்து ஒரு 5 மீட்டர் 6 மீட்டர் தள்ளிதாங்க அந்த உருவத்தை நைட்டு பார்த்தாரு. அந்த இடத்துக்கு பக்கத்தில் நெருங்கி போய் சுற்றி முத்தின்னு பார்க்குறாருங்க இந்த ஆகாஷ் அப்படிங்கிற நபர். கூட்டமாக இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் எல்லாமே அந்த சமாதிக்கு பால் ஊற்றுற விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது ஆகாஷ் மட்டும் செப்பரேட்டாக போய் இப்படி பண்ணிட்டு இருக்காருங்க. கரெக்டாக அந்த உருவத்தை பார்த்த அந்த இடத்துக்கு போன உடனே ஆகாஷுக்கு சில அப்நார்மலான விஷயங்கள் உடம்புல நடந்திருக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த இடத்த ரீச் பண்ண உடனே ஆகாஷனுடைய காதுகளில் ஒய்யின சத்தம் கேட்ட மாதிரி கேட்டிருக்குங்க. ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு திணற ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆகாஷுக்கு மூச்சே விட முடியல. அப்போது அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களை கூப்பிட கூட முடியலைங்க. அந்த இடத்த விட்டு நகரவும் முடியல. கையச்சு சைகை காமிக்கிறதுக்குள்ள அப்படியே ஆகாஷ் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டாருங்க. விழுந்த அடுத்த செகண்டே அங்கே பால் ஊற்றிருந்த நபர்கள் சில பேர் பார்த்துட்டு வேக வேகமாக ஓடி வந்து ஆகாஷை தூக்குறாங்க. சுடுகாட்டுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிப்பம்புன்னு சொல்லுவாங்க, அதில் தண்ணி வரும். அந்த தண்ணியை பிடிச்சி வந்து ஆகாஷனுடைய முகத்தில் தெளிக்கிறாங்க. தெளித்த உடனே ஆகாஷ் நார்மல் ஆனாலும் கூட முகமெல்லாம் வெறுத்து விருப்பத்து போய் பயம் கலந்த தோட்டத்தோடு இருந்துருக்குங்க. தேவா வந்து என்னடா ஆச்சு, ஏன்டா விழுந்து சொல்லி கேட்கும்போது எந்த வித பதிலும் சொல்ல முடியலைங்க. அதுக்கடுத்து பதட்டத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு தேவா வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் தாங்க வந்திருக்காரு. ஆகாஷை வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் தூக்கி உட்கார வச்சுட்டு நேராக வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டாருங்க. வில்லேஜுக்குள்ளேயே வீட்டுக்கு வந்து ஆகாஷனுடைய வீட்டுக்கு முன்னாடி இறக்கி விட்டு என்னடா ஆச்சு, ஏன்டா விழுந்த சொல்லி கேட்கும்போது எந்த வித பதிலும் சொல்லிங்க. பயந்துக்கிட்டே ஆகாஷ் அவருடைய வீட்டுக்குள்ளே போயிட்டாருங்க. அப்போதுலேருந்தே கிட்டத்தட்ட 2 நாள் ஆகாஷுக்கு பயங்கரமான காய்ச்சலுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து மெடிசன் போட்ட காரணத்தினால தேவாவுடைய அந்த புது வீட்டில் போய் 2 நாள் தூங்கலிங்க. அவருடைய சொந்த வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரை போட்டு தூங்கிட்டாருங்க. 2 நாள் கழிச்சு 3வது நாள் தாங்க இந்த ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு நார்மலாக இருக்காருங்க. 3வது நாள் நார்மலான பிறகு எப்போதும் போல நைட் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தேவாவுடைய வீட்டில் போய் தூங்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஆகாஷ், தேவா அப்புறம் அந்த பிரேம் உட்பட 3 பேரும் கிளம்புறாங்க. எப்போதும் போல தேவா மற்றும் ஆகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. பிரேம் வந்து கீழே தூங்கிட்டு இருக்காரு. நைட்டு ஒரு 1 மணி 1:30 மணி இருக்குங்க. இந்த ஆகாஷ் அப்படிங்கிறவருக்கு டக்குன்னு தண்ணி தவிச்ச காரணத்தினால எந்திரிச்சு தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாருங்க. அந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும்தாங்க கிச்சனில் வந்து பைப் லைன் கொடுத்துருக்காங்க. இன்னும் மேல் ஃப்ளோருக்குலாம் கனெக்ஷன் இழுக்கல. ஸோ தண்ணி வேணும் அப்படின்னா கிச்சனுக்கு தாங்க போய் ஆகணும். சரி, கீழே போய் கிச்சனில் தண்ணி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆகாஷ் மட்டும் எந்திரிச்சு வாட்டர் கேன் எடுத்துகிட்டு கீழே ஸ்டெப்ஸ் வழியாக உள்ளே இறங்கி வராருங்க. டூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படின்னா தெரியும் இல்லையா? ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கும். அதுக்கடுத்து ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்கி வந்து கிச்சனில் போய் தண்ணியை குடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் போகிறாருங்க. ரிட்டர்ன் போகும்போது ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேம் வந்து தன்னுடைய காதலியோடு பேசி முடிச்சுட்டு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காருங்க. கரெக்டாக பாதி படிக்கட்டுகள் மேலே போகும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அதிர்ச்சியான சம்பவங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா தெரு நாய்கள் கூச்சலிட்டு கத்துற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. ஆனால் இப்போது தெருவினுடைய கடைசியில் நாய்கள் கத்துறது இல்லாமல் வீட்டுக்கு முன்னாடியே கத்துற மாதிரி பயங்கரமாக சத்தம் கேட்குதுங்க. அந்த நாய்கள் கத்தக்கூடிய எக்கோ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே அதிர்வு ஏற்படுதுங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சத்தத்தை தாங்க முடியாமல் மெயின் டோர் கதவை திறந்து வீட்டினுடைய வெளியே தெரு பக்கத்தில் போயிட்டு கற்கள் இருக்கும் இல்லையா, இந்த வீடு தான் கட்டிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஜல்லி கற்கள்லாம் எடுத்து நாய்களை விரட்டுறாருங்க வீசி. நாய்கள்லாம் விரட்டி விட்டு சரி மறுபடியும் வீட்டுக்குள்ளே போய் தூங்கலாம்னு சொல்லிட்டு திரும்புறாருங்க. திரும்பி மெயின் டோருக்கு போகலாம்னு சொல்லிட்டு யூட்டன் அடிச்சது தாங்க. அடிச்ச அடுத்த செகண்டில் மறுபடியும் ஒரு பேர் எதிர்ச்சிங்க இந்த ஆகாஷ் அப்படிங்கிற நபருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த மெயின் டோர் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருந்து ஒரு நபருங்க, அது ஆனா பெண்ணா அப்படின்னு தெரியலிங்க, கண்ணிமைக்கும் நேரத்துக்குள்ள டக்குன்னு வெளியிருந்து வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி அந்த உருவத்தை பார்க்குறாருங்க. இதை பார்த்த உடனே ஆகாஷ் கொஞ்ச நேரம் ஸ்டன் ஆகிட்டாருங்க. இருந்தாலும் தன்னைத்தானே சமாதானப்படுத்திட்டு ஒருவேளை பிரேம் வந்து கீழே படுத்திருந்தார்ல, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நாய்கள் குறைச்சனால பார்த்துட்டு போயிருப்பாராட்டு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு மனசை தைரியப்படுத்திட்டு ஹால் பக்கத்தில் போய் மெயின் டோரை உள்தாப்பால் போடுறாருங்க. போட்டுட்டு ஹாலில் படுத்தக்கூடிய பிரேமை பார்க்கும்போது இவர் நினச்சது தவறுங்க. பிரேம் வந்து ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காருங்க. தட்டி எழுப்பும்போது பிரேம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் இருந்த காரணத்தினால எந்திரிக்கவே இல்லைங்க. ஒருவேளை மேலே படுத்தக்கூடிய தன்னுடைய நண்பரான தேவாகான கீழே வந்துட்டு போயிருப்பானா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகத்தோடு ஸ்டெப்ஸ் வழியே ஏறி மேலே போய் பார்க்கும்போது தேவாவும் ஆழ்ந்த தூக்கத்தில் தாங்க இருக்காரு. உடனே குழப்பம் அடைஞ்சிட்டாருங்க இந்த ஆகாஷ் அப்படிங்கிறவர்.
மெயின் டோர் கதவு பக்கத்தில் யாரோ வெளியிருந்து உள்ளே போன மாதிரி பார்த்தோமே, பிரேமும் தூங்குறான், தேவாவும் தூங்குறான், அப்போ நம்ம பார்த்தது எது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காருங்க. நடந்த எல்லாத்தையும் யோசிச்சுட்டே ஆகாஷ் வந்து தூங்கவே இல்லைங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஆகாஷுக்கு ஒரு சின்ன சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கு இல்லையா, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹாலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேம் தூங்குவார். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குங்க. அந்த பெட்ரூமுடைய கதவு வேக வேகமாக டம்முன்னு அடிக்கிற சத்தம் கேட்குதுங்க. உடனே ஆகாஷ் எந்திரிச்சு அந்த ஸ்டெப்ஸ் வழியாக கீழே பாதி ஸ்டெப்ஸுக்கு வந்துட்டாருங்க. வந்துட்டு ஹாலில் படுத்துக்கூடிய பிரேமை சத்தம் போட்டு எழுப்புறாருங்க. டே பிரேம் எந்திரா அப்படின்னு சொன்ன உடனே பிரேம் வந்து தூக்க கலக்கத்தோடு எந்திரிக்கிறாருங்க. டே அங்கே பாடுறா, பெட்ரூமோட கதவு வேக வேகமாக அடிச்சிட்டு இருக்கு, ஜன்னல் வந்து ஓப்பனாக இருக்க மாட்டேருக்கு, எல்லாத்தையும் சாத்தி வந்து பார்த்தீங்கன்னா டோரை லாக் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அப்படி சொன்ன உடனே தூக்கத்திலிருந்து எழுந்த பிரேம் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா படுக்கையிலிருந்து தடு மாதிரி எந்திரிக்கிறாருங்க. சரி அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அதற்கு மேலே வேக வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா தேவா இருக்கக்கூடிய இடத்துக்கே வந்துட்டாருங்க. ஒரு 5 நிமிடம் கழிச்சு பிரேம் அப்படிங்கிற ஒரு அடிச்சு பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் பாயெல்லாம் எடுத்துட்டு வேகமாக ஆகாஷ் மற்றும் தேவா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஓடி வராருங்க. வந்த உடனே இந்த ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு பிரேமை பார்த்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. அப்போது தயக்கத்தோடும் பயத்தோடும் இந்த பிரேம் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பெட்ரூமோட கதவை சாத்த சொன்னீங்கல்ல, சாத்தலாம்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே நுழைஞ்சேன். பெட்ரூமோட நடுவில் ஒரு நபர் உட்கார்ந்துருக்காரா, அந்த நபர் ஒரு மனுஷனே கிடையாதுரா, பார்த்து அரண்டு போயிட்டுனா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு சொல்கிறாருங்க. இது சொன்ன உடனே ஆகாஷுக்கு 1000 குழப்பங்கள் ஏற்பட்டுருச்சுங்க. அவர் நாயை வந்து பார்த்தீங்கன்னா கல்லெடுத்து வீசி துரத்திட்டு உள்ளே வரும்போது மெயின் டோருக்குள்ளே யாரோ ஓடி வந்த மாதிரி வெளியிருந்து வந்தாங்க இல்லையா, அந்த நபராக தான் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. இருந்தாலும் தூங்கிட்டு இருக்கக்கூடிய தேவாவாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தேவாவையும் தூக்கத்திலும் தட்டி எழுப்புறாருங்க. தட்டி எழுப்பி தேவா கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் நாயை வந்து பார்த்தீங்கன்னா விரட்டி விட்டு உள்ளே வரும்போது வெளியிருந்து உள்ள மெயின் டோருக்குள்ளே வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எங்கடா வந்தேன், படுத்திருந்து எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துக்கிட்டாருங்க. அதற்கு பிறகு ஆகாஷ் மற்றும் பிரேமுக்கு உடம்பே நடுங்கி போச்சுங்க. அப்போ இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 3 பேர்த்த தவிர வேறொரு நபர் உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு போச்சுங்க. பிரேம் வேற அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமுடைய நடுவில் உட்காந்துருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா, இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு பிரேமும் ஆகாஷும் விடிய தூங்கவே இல்லைங்க. சாமி பாட்டை கேட்டு காலையில் 6 மணி வரைக்கும் இருந்துட்டு பிரேம்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தேவா கிட்ட நைட்டு நடந்த விஷயத்தை சொல்ல வேண்டாம், ஏன்னா இது அவனுடைய சொந்த வீடு, தப்பாக புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமையும் வந்து சமாதானப்படுத்திட்டு நேராக ஆகாஷ் வந்து வீட்டுக்கு வந்துட்டாருங்க. வீட்டுக்கு வந்து ஒரு வார காலகட்டம் ஆகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா தேவாவுடைய அந்த புது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு கூடிய வீட்டுக்கு போகவே இல்லைங்க. ஆகாஷ் போகல அப்படின்னா தேவாவும் போக மாட்டாருங்க. அந்த பழைய வீடு இருக்கக்கூடிய ஓட்டு வீட்லேயே அவங்க அம்மா அப்பாவோடு தூங்கிக்குவாங்க. அதே மாதிரி பிரேமும் வரலிங்க, அவருடைய சொந்த வீட்லேயே தூங்கிட்டாங்க. ஒரு வார காலகட்டம் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு வாரம் கழிச்சு ஓரளவுக்கு இந்த ஆகாஷ் மற்றும் பிரேமுக்கு பயம் குறைஞ்சிச்சாட்டிருக்குங்க. அதற்கு பிறகு சரி நம்ம மறுபடியும் போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு நபர் இருக்காருங்க ஃப்ரெண்டா, அவரையும் கூப்பிட்டு மொத்தம் 4 பேரும் போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த ஒரு வாரம் கழிச்சு இரவு வந்து டின்னர்லாம் முடிச்சுட்டு 4 பேர் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது பிரேம் மற்றும் கூட வந்த புதுசாக வந்த நபர் இருக்கார் இல்லையா, அவங்க 2 பேரும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹாலில் தூங்கிட்டாங்க. இந்த தேவா மற்றும் ஆகாஷ் எப்போதும் போல மேலே போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக எப்போதும் போல 1 மணி 1:30 மணி ஆன உடனே இந்த பிரேம் அது வரைக்கும் தன்னுடைய காதலிகிட்ட பேசிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய படுக்கையில் எடுத்துட்டு ஆகாஷ் மற்றும் தேவா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டாங்க. அந்த புதுசாக வந்த நபர் இருக்கார் இல்லையா, அவருடைய பேர் சரவணன். அந்த சரவணன் அப்படிங்கிறவருக்கு இந்த வீட்டை பற்றி எதுவும் இன்னும் தெரியாது இல்லையா, அதனால் அவர் எதையும் பெரிதுபடுத்தாமல் அந்த ஹாலில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்படி இருக்கும்போது கரெக்டாக பிரேம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்த மறுபடியும் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சுங்க கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் படுத்திருந்த சரவணன் அப்படிங்கிற ஒரு பிரேம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வேக வேகமாக பதற்றத்தோடு ஓடி வந்தாரோ அதே மாதிரி அந்த சரவணனும் வேக வேகமாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஓடி வராருங்க. அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து ஆகாஷ் வந்து காத்துட்டே இருக்காருங்க. மேலே வந்த உடனே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க. உடனே வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுத்த உடனே குடிச்சிட்டு பதட்டத்தோடு விறுவிறுத்து போயிருக்காருங்க அந்த சரவணன் அப்படிங்கிறவர். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கீழே வாங்கடா நான் ஒன்று காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்போ அது புரிஞ்சுக்கிட்ட பிரேம் மற்றும் தேவா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் வேணாம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த டைமில் சரவணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பிரேம் வந்து பார்த்தீங்கன்னா காதலிகிட்ட பேசிட்டு மேலே போனார் இல்லையா, இந்த சரவணன் படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட்ரூம் இருக்குல்ல, அந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சீலிங் ஃபேனுங்க கீழ் ஃப்ளோரில் ஓரளவுக்கு அந்த ஒரு வார காலகட்டம் வராத போது வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபேன்லாம் போட்டு விட்டாங்க. அந்த ஃபேன் வந்து ஆஃப் ஆகிதாங்கிறதுக்கு இந்த சரவணன் மற்றும் பிரேம் கீழே இருக்கும்போது பிரேம் மேலே வந்த உடனே சரவணன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது அந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக 5ஆம் நம்பர் ஸ்பீடில் ஓடி இருக்குங்க. அவ்வளோ ஸ்பீடில் உடனே அந்த சத்தம் கேட்டு இந்த சரவணன் எந்திரிச்சிருக்காருங்க. எந்திரிச்ச உடனே சரி அந்த பெட்ரூம்லகான பிரேம் போய் படுத்திருக்காருன்னு சொல்லிட்டு எட்டி போய் பார்க்குறாருங்க. பார்க்கும்போது பிரேம் பார்த்தா அதே உருவம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நடு அந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்குங்க. இந்த சரவணன் அப்படிங்கிற கண்களுக்கும் தட்டுப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேன் ஓடுற வேகத்தில் அந்த நபரினுடைய முடியெல்லாம் அப்படியே
சக்கரை மாதிரி மேலே அப்படியே சுழன்று இருக்குங்க. அந்த விகாரமான காட்சியை பார்த்து தான் அரண்டடிச்சு போய் சரவணன் மேலே ஓடி வந்திருக்காருங்க. இதை அப்படியே சொன்ன உடனே பிரேமுக்கு புரிஞ்சிருச்சுங்க, ஆகாஷுக்கும் புரிஞ்சிருச்சு. தேவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பேறின்னு சொல்லலாங்க, தூக்கத்தில் எந்திரிக்கவே மாட்டார். அவருடைய வீடு தான் இந்த வீடு, அதனால் அவர்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. நல்லா தூக்கத்தில் இருந்த காரணத்தினால அவரை டிஸ்டர்ப் பண்ணல. அதற்கு பிறகு 3 பேரும் இதற்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு நண்பன் வந்து அவங்களுடைய அம்மா அப்பாவோடு இங்கே குடி வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படியாவது ஷார்ட் அவுட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படியா பேசிகிட்டே இருக்கும்போது அரை மணி நேரம் கழிச்சு திருநாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரில் இருந்து இவங்களுடைய வீட்டை நோக்கி பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டே வருது, குலைச்சிக்கிட்டே வருது. அப்படி குலைச்சிட்டு வந்த உடனே இந்த ஆகாஷ், பிரேம் மற்றும் சரவணன் 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தேவாவை தவிர அலங்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் வழியே இறங்கி கீழே போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது இவங்க 3 பேருடைய கண்களுக்கும் அப்படியே தத்ரூபமாக ஒரிஜினல் மனுஷன் மாதிரி தெரியுதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா சரவணன் நோய் படுத்துருக்கும் போது அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம்குள்ளே நடுவில் உட்காந்துட்டு இருந்துச்சு. ஃபேன் சுற்றும் போது முடியெல்லாம் ஆடிச்சுன்னு சொன்னல, அந்த உருவம் எந்திரிச்சு நேராக வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் விட்டு ஹால் வழியாக விலகி மெயின் டோர்லேருந்து கீழே இறங்கி போகுதுங்க. இதை தத்ரூபமாக அந்த டூப்ளஸ் ஹவுஸுடைய ஸ்டெப்ஸில் பாதி இடத்துல மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க. பார்த்துட்டே இருந்த உடனே இந்த சரவணன் அப்படிங்கிறதுக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போய் அப்படியே கத்திக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா தேவா படுத்தக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஓடி வந்துட்டாருங்க. அதற்கு பிறகு அந்த உருவம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிடம் கழிச்சு மறுபடியும் பெட்ரூம்குள்ளேயே வருதுங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஆகாஷ் மற்றும் பிரேம் அரண்டடிச்சு மறுபடியும் தேவா இருக்கக்கூடிய பகுதிக்கே வந்துட்டாங்க. வந்த உடனே பார்க்கும்போது இந்த சரவணன் அப்படிங்கிறதால பயந்துட்டு அந்த உருவத்தை பார்த்து தேவா படுத்தக்கூடிய இடத்துக்கு வந்தார். அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே என்னென்னமோ வளர்றாங்க, செவுத்தோட சாஞ்சு நின்று அழுக ஆரம்பிச்சிட்டான். அதற்கு பிறகு சரவணா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையனுடைய பேச்சை கேட்டு மிரண்டு போயிட்டாங்க. அந்த பையன்கிட்ட சரவணா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஓன்னு பயங்கரமாக அழுகிறாங்க. அழுகிறது மட்டும் இல்லாமல் இப்படி அநியாயமாக நான் போயிட்டேனே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த ஆகாஷுக்கு புரிஞ்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட அந்த 45 வயது நபர் இறந்த டைம்லேருந்தே இப்போது வரைக்கும் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்குது அப்படின்னா இந்த இறந்தவர்களுடைய ஆன்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் சரவணன் அன்றைய நாள் தான் அவன் தூங்கியிருக்காரு. அவருடைய உடம்பை ஏன் ப்ரொசஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆகாஷுக்கு 1000 கேள்விகளுங்க. உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த இறந்தவங்க வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்நேரத்துக்கு எழுப்பி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து ஊர்க்காரங்க எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க. வந்த உடனே அந்த சரவணன் உட்கார வச்சு நீ யாருப்பா, என்னப்பா வேணும், இந்த சின்ன பையனை ஏன் இந்த பாடுபடுத்துற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஓன்னு அழுகுதுங்க அந்த சரவணனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா. அது வேற யாரும் கிடையாதுங்க, அந்த 45 வயது தக்க நோய்வாய்ப்பட்டு இறந்து போன அந்த நபரினுடைய ஆன்மா தாங்க. அந்த இறந்து போன நபருடைய குடும்பத்தாரும் வந்திருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுகுதுங்க. பொதுவாக இறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருடைய உடம்புல போனாங்க அப்படின்னா பேயா வந்துச்சு அப்படின்னா அது அசிங்கமாக நினைப்பாங்க அந்த சொந்த குடும்பத்தார். அந்த காரணத்தினால ஏன் இப்படி இறந்தும் கூட எங்களை அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 45 வயது தக்க நபருடைய மனைவி மற்றும் மகன்கள்லாம் திட்டுறாங்க. திட்டின உடனே சரவணனுடைய உடம்புல இருந்து அந்த 45 வயது தக்க நபருடைய ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா, நான் படுக்கையாக படுத்து 2 வருட காலகட்டங்கள் ஆச்சு, இந்த ஊரை சுற்றி பார்த்தே நான் ரொம்ப வருஷம் ஆச்சு, அதனால் இந்த பையனுடைய உடம்புல இறங்கி இந்த ஊரை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதே நேரத்தில் உங்களையெல்லாம் கடைசியாக ஒரு தடவை பார்த்துட்டு போகலான்னு நினச்சி தான் நான் வந்தேன், நான் வேறு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதற்கு பிறகு ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து சரவணனை வந்து பார்த்தீங்கன்னா அந்நேரத்துக்கு ஊர் முழுக்க சுற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த ஆன்மா உடம்புல தான் இருக்குது. சரவணன் அப்படி ஊர் முழுக்க சுற்றி கூட்டிகிட்டு வரும்போது அந்த தெருநாய்கள் சரவணனை கண்டிக்க ஆவேசமாக சுற்றி வருதுங்க. ஊர் மக்கள் எல்லாமே விரட்டி விட்டுருக்காங்க. கடைசி அந்த ஊரை சுற்றி கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு சரவணன் கிட்ட நீ கிளம்பு, இந்த பையனுடைய உடம்புலேருந்து போன்னு சொல்லும்போது அந்த சொந்த குடும்பம் இருக்கு இல்லையா, மனைவி மற்றும் 2 பசங்க, அவங்கள பார்த்துட்டு 2 வருஷமாக என்னை நல்லா பார்த்துக்கிட்டீங்க, என்னை மறந்துடாதீங்க, என்னை தெய்வமாக வச்சு கும்பிடுங்க, உங்களுக்கு நான் எப்போதும் வந்து நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த மகன்களுக்கு மனைவி கட்டின்னு சொல்லிட்டு அந்த சரவணனுடைய உடம்புலேருந்து விலகி போயிருக்குங்க. இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஆகாஷினுடைய உடம்பை தான் ஆக்குபை பண்ண அந்த 45 வயது நபருடைய ஆன்மா பார்த்துருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா புதைச்சிட்டு முதல் நாள் இரவே வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு வாங்கிட்டு வரும்போது ஆகாஷனுடைய கண்களில் அந்த சுடுகாட்டில் நடுச்சென்ற நின்ன மாதிரி பார்த்துருக்கு. அப்போதுலேருந்தே அந்த பைக்கை ஃபாலோ பண்ணிகிட்டே இங்கே வந்திருக்குங்க. ஆகாஷை வந்து ஆக்குபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா முனியப்ப சாமி கிட்ட மந்திரிச்ச தாயத்தை வந்து இடுப்பில் கட்டியிருக்காருங்க. அதனால் அவர் ஆக்குபை பண்ண முடியல. அதே நேரத்தில் முதல் முறை அந்த பெட்ரூமில் வந்து அந்த உருவத்தை பார்த்துட்டு 1 வார காலகட்டம் வந்து வீட்டுக்கே வர மாட்டாங்கல்ல, அந்த வீட்டுக்குள்ளேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து காத்துட்டுருங்க யாராவது உடம்பை ஆக்குபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கடுத்து கடைசி நாள் சரவணன் வரும்போது சரவணன் தான் பயந்து வீக்காக இருந்த காரணத்தினால அவருடைய உடம்பை ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த விஷயங்களையும் சொல்லியிருக்குங்க. பொதுவாக ஒரு மனிதனுடைய உடம்புலேருந்து உயிர் நீங்கி போச்சு அப்படின்னா ஆன்மா வடிவத்தில் 11 நாட்கள் இந்த உலகத்திலேயே தான் வாழும். சுற்றி இருக்கக்கூடிய அந்த உற்சாக உறவினர்கள் என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்காக அழுகிறாங்களா இல்லையா, பக்கத்து தெரு எல்லாத்தையும் சுற்றி பார்க்க ஆசைப்படுவாங்க. இது கருட புராணத்தில் ஒரு வாக்கியமாகவே இருக்குங்க. பழைய வீடியோக்கள் பார்த்தா நம்மளுடைய ஃபாலோவர்ஸுக்கு தெரியும். உடம்பு மட்டும் தான் கழிச்சிருக்கும், அந்த ஆன்மா இங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கும். அதனால தான் 11ஆவது நாள் முடிஞ்ச உடனே அந்த காரியம் செய்வாங்க. ஏன் அப்படின்னா 11ஆவது நாள் அந்த காரியத்தை எல்லாம் ஏற்றுக்கிட்டு அந்த படையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பசி ஆத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மா அவன் இந்த உலகத்தை நோக்கி கிளம்பி போகுங்க.
ஸோ அதே மாதிரி தான் அந்த இறந்து போன 45 வயதுக்க நபருடைய ஆன்மாவும் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த சம்பவம் 2022 காலகட்டத்தில் எங்களுக்கு நடந்தது பிரதர், இப்போது நினைச்சாலும் உடம்பெல்லாம் நடுகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆகாஷ் அப்படிங்கிறவர் சொல்லி முடிச்சாருங்க. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.